வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்கரகதி அடைய போறாங்க. அது எப்போ வக்கரகதி அடைகிறாரு, நாள் நேரம், நிவர்த்தி அடையக்கூடிய நாள் நேரம் பத்தி விரிவா இந்த பதிவுல பார்க்கலாங்க. இப்போ சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்போ வக்கரகதி அடைய போறாரு அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, பரபவ வருடம், தமிழ் வருடம் பரபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 26/7/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:45 அளவில் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடையக்கூடிய நாள். அப்போதாங்க மீனராசியில கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆடி 10ஆம் தேதி இரவு வக்கரகதி அடைகிறார். 11:45 அளவில் சனி பகவான் வக்கரகதி அடைகிறாரு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வக்கர நிவர்த்தி நாள் எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சனி பகவான் பாருங்க, மீன ராசியில இருக்கக்கூடிய வக்கரகதியில இருக்கக்கூடிய சனி பகவான் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 11/12/2026 விடிய காலை 4:15 அளவில் சனி பகவான் மீனராசியில உத்திராடாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வக்கரகதியில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அன்னைக்கு. சரிங்களா? இப்போ இதுல என்ன அப்படின்னா, தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 24ஆம் தேதி இல்லைங்களா? ஆங்கில மாதம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா 10ஆம் தேதி இரவு அன்னைக்கு, 10ஆம் தேதி ஆங்கில மாதம் டிசம்பர் 10ஆம் தேதி இரவு, அது விடிய கால கணக்கு வருது. அதாவது 10ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 12 மணிக்கு மேலே ஆங்கில மாதம் நாள் மாறுது இல்லைங்களா, தேதி மாறுது இல்லைங்களா, 11ஆம் தேதியாக மாறக்கூடிய அமைப்பு விடிய காலை கணக்கு வர்றதுனால 11ஆம் தேதியாக மாறக்கூடிய அமைப்பு ஆங்கில மாதம். இங்கே ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் வித்தியாசம் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி வர அமைப்பை பார்த்துக்கலாம்னா ஆங்கில மாதம் 11ஆம் தேதி தான் கணக்கு. சரிங்களா? இந்த சனி பகவான் இந்த காலகட்டங்களில் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பு. மொத்தம் மீன ராசியில வக்கரகதி இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு மொத்தம் நாள் எத்தனை நாள் அங்க மீன ராசியில வக்கரகதியில் இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியிலேயே இருக்காங்க அங்க மீன ராசியில. சரிங்களா? இந்த மீன ராசியில வக்கரகதியில் அடையக்கூடிய சனி பகவானால பல ராசிக்கு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் பாதிப்புகளும் தரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது சனி பகவான் வக்கரம் இருக்கக்கூடிய அமைப்பு வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இந்த 138 நாட்கள்ல பல ராசிகளுக்கு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு டைம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வக்கர கதி அடையக்கூடிய சனி பகவான் எப்போ அப்படின்னு இன்னொரு வாட்டிக்கணும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ வக்கரகதி அடையக்கூடிய அமைப்பு மீனராசியில ஆடி மாதம், தமிழ் மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 26/7/2026 தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:45 அளவில் மீன ராசியில ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறாரு. வக்கர நிவர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 11/12/2026 விடிய காலை 4:15 அளவில் சனி பகவான் மீன ராசியில உத்திராடதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் அடையக்கூடிய அமைப்பாகுங்க. இதாங்க இந்த 2026ஆம் வருடம் இந்த சனி பகவான் வக்கரகதி அடையக்கூடிய அமைப்பாகும். நன்றி, வணக்கம்.